ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நம்ம எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பெரிய தேங்காயில் ஒரு மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஒருவேளை சின்ன தேங்காய் இருந்துச்சுன்னா 2 மூடி எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்துட்டு 150 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பாலை தனியாக எடுத்து வச்சுப்போம். அதாவது கெட்டியான பாலை தனியாக ஒரு பக்கெட் எடுத்து வச்சிடணும். நம்ம முறுக்குக்கு வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது ஃபஸ்ட்டு பால் எடுத்தாச்சு. இது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். 2வது பால் எடுக்கிறதுக்கும் அதே போல் 150 ml தண்ணி சேர்த்து அதையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாலை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். 2வது பால் வந்துட்டு நம்ம சூடு பண்ணி தான் சேர்க்கணும். அதுக்காக இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா பிழிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு பால் 2வது பாலையும் ரெடியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம 2வதாக எடுத்த பால் வந்துட்டு சூடு பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு பக்கம் சூடு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத மாவு தான் செய்கிறேன். இதில் வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, தூள் உப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடணும். அந்த உப்பு எள்ளு எல்லாமே நல்லா எல்லாத்தோடையும் கலக்கணும். இப்போ ஒரு பக்கெட்டு நமக்கு பால் சூடாகிடுச்சு. அதாவது ஓரத்தில் எல்லாம் சூடு வரணும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டோடு எடுத்துகிட்டு ஊற்றணும். எல்லாத்தையும் ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பதம் கரெக்டாக தெரியும். கொஞ்சம் ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சூடு பண்ண பாலை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊற்றி கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம திக்கு பால் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் தண்ணியாக இருக்கா கெட்டியாக இருக்கான்னு. நம்ம பக்குவமாக பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறுத்திக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பால் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு மாவு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இது வறுக்காத மாவுக்கு வந்துட்டு 300 ml பால் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஒரு சில நேரம் வந்துட்டு அரிசி மாறுபடும் போது நமக்கு தண்ணி கொஞ்சம் கூட குறைச்சி எடுக்கும். அதுபோல் நீங்கள் பதம் பார்த்து எடுத்துக்கணும். இப்போ எனக்கு வந்துட்டு இது கரெக்டாக இருக்குது. ஓரளவு சூடெல்லாம் நமக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த டைமில் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். கை சூடு தாங்குகிற பதத்துக்கு வந்தோடனே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சும்மா ஒரு நிமிஷம் பிசைஞ்சால் போதும். நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இது மாவு வந்துட்டு காய விடாமல் மூடி வச்சிடலாம். இது உடனே செஞ்சிடலாம். எண்ணெய் ஒரு பக்கெட்டு வந்துட்டு நல்லா சூடு வரட்டும். இப்போ முறுக்கு உரல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த 3 அச்சு உள்ள முறுக்கு உரல் எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் கரண்டி எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் மேலே தடவிக்கலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் அதில் எண்ணெயில் போட முடியும். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்துகிட்டு உரலில் வச்சுக்கலாம். உரலில் வைக்கும்போது நல்லா அழுத்தி விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு காற்று உள்ளக்க நிற்காமல் இருக்கும். மாவு பிழியும் போது உடையாமல் பிழிய வரும். இப்போ அழகாக இது போல் பொறுமையாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு பக்கெட்டு நல்லா சூடாக இருக்குது. சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ அடுத்தடுத்து நம்ம அது போல் அழகாக பிழிஞ்சு போட்டுடலாம். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்துட்டு நல்லா அந்த பபிள்ஸ் வர்றதெல்லாம் அமர்ந்துடுச்சு. இந்த டைமில் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அழகாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால வந்துட்டு நமக்கு கருகாமல் அழகாக வரும். பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப கருகாது.
இது வந்துட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் இனிச்சாப்பில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அழகாக ஒன்று ஒன்றையுமே திருப்பி 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 போட்டு இந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சூப்பராகவே சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. 1/2 கிலோ மாவில் இவ்வளோ முறுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த முறுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூ, பாய்.